திரு மணிகண்டன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர்கள். திரு மணிகண்டன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர்கள். நம்மளுடைய டேஃபோட தலைவர் ஆகாசமூர்த்தி சார் மற்றும் சிறப்பு விருந்தினர் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே டேஃப் ஈரோடு பிரான்ச்சோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திரு மணிகண்டன் மாணிக்கம். நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தால் குங்கனாபுரத்துலேருந்து வரேன். நான் 2019 போராடுறேங்க. அந்த மணிவர எஸ்ஐயா டபுள் ஸ்டார் வச்சு பார்த்ததுலேருந்து இன்ன வரைக்கும் என் ஷோல்டரில் டபுள் ஸ்டார் ஏறுறதுக்கு 6 வருஷம் ஆச்சு. அதனால் பசங்க பின்னாடி இருக்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். 23, 21, 20 வயசில் கூட பாஸ் பண்ணுவாங்க. எனக்கு 28. வயசோ காலமோ முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி முக்கியம். உங்கள் அப்பா அம்மாவோட பாதத்தை பாருங்கள். அவங்க அவ்வளோ எங்கள் ஃபேமிலி வந்துட்டு விவசாயம் தான். நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 2019 அங்கே பிரான்ச் இருந்துச்சு இந்த டேஃப். அப்போலேருந்து வந்து சேர்ந்தேன். ஒவ்வொரு டைமும் சசி சார் தான் அவர் உத்தியோகம் கொடுப்பாரு. ஒவ்வொரு தடவும் ஃபிசிக்கல் பாஸ் ஆகும். போலீஸ் ஆனால் போதுன்னு தான் வந்தேன். ஃபிசிக்கல் பாஸ் ஆகும், ஓவரால் வராது. எஸ்ஐ 2 தான் அட்டன் பண்ணேன். 1 ஃபிசிக்கலுக்கு குவாலிஃபைடு ஆகலை. இன்னொன்று ஒரு 9 மார்க்கில் போயிடுச்சு. அப்புறம் 3வது எஸ்ஐ பாஸ் ஆனேன். மார்க் இன்டர்வியூக்கெலாம் தென்காசிலாம் சார் இன்வைட் பண்ணி அங்கே அக்காமடேஷன் ஃபுட்டோட எங்களை கைட் பண்ணார். மனுஷன் காலையில் 7 மணிக்கு பக்கத்தால் ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் எங்களை வர வச்சு 1 மணி நேரம் பேசினார். யார் செய்வா? நம்ம அப்பா அம்மா செய்வாங்க. ஒரு இன்ஸ்டியூட் நடத்திட்டோம், ஒரு பேருக்கு ஒரு 4 வாரத்தை சொல்லிட்டு போகணும் இல்லாமல் மெனக்கட்டு எல்லாம் பண்ணார். டிஎஸ்பி சார், எஸ்ஐ சார், எஸ்பி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி டிஎஸ்பி சார், எஸ்ஐ சார் நேரில் போய் பார்த்து இப்படி படிச்சுட்டு இருக்கிறேன் சொல்லுங்கன்னா பேச முடியாது. சாரால் பேச முடிஞ்சிச்சு. இந்த சிங்கம் நம்ம உன் தலையில் சிங்கத்தை ஏற்றி வேலை பார்க்க முடியும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது இனிமேல் நினைவாக இருக்குது. ஜாலியாக படிங்க, சந்தோஷமாக படிங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு படிக்காதீங்க. ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கணும், தன்னம்பிக்கை விட்டுறக்கூடாது. இவ்வளோ வயசாகிடுச்சு, இவ்வளோ நாள் ஆகுது, நமக்கு இப்போ பின்னாடி வந்தவெல்லாம் பாஸ் பண்ணிட்டான், இதெல்லாம் பார்க்கக்கூடாது. சாரோட ஒவ்வொரு வீடியோவும் இருக்குது, வலைவலியில் எடுத்து பாருங்கள். சாரோட வீடியோ தான் இது காரணம். ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். எல்லோரும் தொடர்ந்து படிக்க முடியாது. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்கலாம். அதுக்கப்புறம் உடனே ஏதாவது சோசியல் மீடியா தான் நோண்ட தோணும். எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது 4வது ரீல்ஸே சார் வந்துடுறாரு. இங்கே பாரு, உன்னோட கனவுக்காக நீ ஓடலைன்னா நாளைக்கு வேறொருத்தன் கனவுக்காக நீ ஓட வேண்டியிருக்கும். அதுக்கு மேலே யாராவது ரீல்ஸ் பார்க்க தோணுமா? அப்புறம் நமக்கு போர் அடிக்கும். மறுபடியும் அந்த ரீல்ஸை பார்க்கும்போது சார் வந்துடுவார். நீ வந்துட்டு இன்னைக்கு சும்மா இருக்க, இந்த பொண்ணோட அப்பா வா இவரு, இந்த பையனோட அப்பாவா இவரு அப்படின்னு நாம் பாஸ் பண்ண வேட்டி உங்கள் அப்பா வந்துட்டு என் பொண்ணு பாஸ் பண்ணிட்டாங்கன்னு தெருவிலேருந்து பந்தா காட்டுவார். அந்த பந்தா உங்கள் அப்பாவை காட்ட வைக்கணும் பாரு. ஃபோனு என்டர்டைன்மெண்ட்டுக்காக எடுத்தனான்னு இவராலேயே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் சார் தென்காசியில், அவர் பாட்டுக்கு ஜாக்கிங் ஓடிட்டு இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு எங்களுக்கு பேச வைக்கிறாரு. சார் பேசுங்க. எல்லாரும் வந்துட்டு உறுதுணையாக இருந்தாங்க. டேஃப் வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதாவது மோட்டிவேஷனல் வேணும்னா சார் வீடியோ பார்க்கலாம். ஆனால் நம்பிக்கை என்ன எப்படின்னா, நான் படத்துக்கு போயிட்டு வந்துட்டு படிச்சிருவோம்பா, நான்லாம் படிச்சிருவோம் நாளைக்கு அப்படின்னு நினைக்கிறது நம்பிக்கை இல்லை. படித்து முடிச்சுட்டு தான் அந்த படத்துக்கு போவோம்னு நினைக்கணும். 1 வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் படிச்சுட்டு இருக்கிறான், சார் சொன்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கிறான்பாங்க, படிச்சிருவான்பாங்க. இவன் படிப்பானாம்பாங்க, இவன் ஆவாதும்பாங்க. ஆவாதுன்னு சொல்லும் போது தான் நம்ம ஜெயிச்சு காட்டணும். அப்படி தான் ஆண்டவனும் நம்மளுக்கு எழுதி வைக்கிறான். 6 வருஷமாக பிசி கூட பாஸ் பண்ண முடியல, ஓவரால் வரல. எஸ்ஐ தான் வரணுன்னு இருக்கு. அது இந்த சிங்கத்தால் தான் வரணுன்னு இருக்கு. தென்காசி மார்க் இன்டர்வியூக்கு போனதை விட இந்த சிங்கத்தை பார்க்க தான் போனது. அது அவருக்கு தெரியாது. அவரை பார்க்குறப்பெல்லாம் ஒரு உத்தியோகம் வரும், நம்மளும் இப்படி ஆகலாம், இவரை மாதிரி ஆகலாம் அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த டேஃப் வந்துட்டு ஏறுற மேடை தான். எல்லாராலையும் பாஸ் ஆக முடியும். அப்பா அம்மாவோட கஷ்டத்தை நினச்சி, சாரோட மோட்டிவேஷன் நினச்சி படிங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், நல்லா ஜெயிச்சு காட்டிடணும். சும்மா காலத்தை ஓட்டிக்கிட்டு, அதுவும் இவரு சொன்னதான், இன்னைக்கு சோம்பேறியே படிக்காம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால இப்பயே படிச்சிரு அப்படிம்பாரு. எல்லாமே உண்மைதான். அதனால எல்லாரும் படிங்க. 2002 பாஸ் ஆன எஸ்ஐ ஸ்டூடெண்ட் இதே மாதிரி இப்ப வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நான் உங்களாட்ட உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த பேந்த பார்த்துட்டு இருந்தேன், எப்ப போவாங்க எப்ப முடிப்பாங்கன்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு 2023 முடிச்சு இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுறேன். அது சாரால தான். இந்த வெற்றிக்கு காரணமா இருந்த என்னுடைய அப்பா அம்மா, சாருக்கு, டேஃப் டீமுக்கு எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சினன் மெய்வெறுத்து கூலி தரும். நன்றி, வணக்கம்.